ஹலோ மக்களே 316வது விசில பேரலாம். போன விசில அவுக்கிஜி வந்து ரோபின்ட்ட பேசிட்டு போயிருப்பான். நீ நல்லபடியா வாழு, ஆனா நல்லபடியா சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். அவுக்கிஜி நல்ல மாதிரி தான் பேசிட்டு போறான். இங்க என்னன்னு பார்த்தா ரோபின் என்ஜாய் பண்ணிட்டு வாரா. ரோபின் வா லேடலான்னு சொல்லிட்டு இதுல ஒரு பக்கம் பார்த்தா ட்ரெயின் சவுண்டா கேட்டுக்கிட்டு இருக்கு. டேய் எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்கடா, வாட நம்ம வேகமா போவோம்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு வர நம்ம லேட் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறானுங்க. எங்க ஓடுறானுங்கன்னு தெரியல. பார்த்த அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தான் அது. வாங்கடா நம்ம பாலியோட பார்ட்டிக்கு போவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜெட்டு மாதிரி ஓடி வராங்க. எல்லாருமே ரெசார்ட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. கலீலா கம்பெனி வந்து ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றானுங்க மாஸ்டர்ஸ். அந்த பொண்ணுமா என்ஜாய் பண்றான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றாங்க ஒரு பக்கம். டேய் இது ஒரு வெட்டிங் பார்ட்டிடான்னு சொல்றாங்க. பாலிக்கும் இந்த பொண்ணுக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே விஷயம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா அன்னைக்கு ஸ்டேஷன்ல கூட ரெண்டு பேர் இருந்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பொண்ணு அழுதுகிட்டு தான் இருந்தான்னு சொல்றான் ஒரு பக்கம். ஆமாடா நம்ம போய் கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும் வாங்கடா சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவனுக்கு ஏதோ வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். இங்க என்னன்னு பார்த்தா சோகிக்கு இங்க தான் காட்டுறாங்க. டேபிள் அடிக்கடிக்கு வச்சுட்டு மேல நின்று அவன் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்னைப்பர் ஐஸ்லாண்ட்ல இருந்து வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு ஒண்ணு கத்துறானுங்க. பார்த்தா எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்லீலா கம்பெனிக்காரங்க முகிவரா குரு எல்லாரும் என்ஜாய் பண்ணி பேசுறாங்க. சாஞ்சியோ சமைச்சு அவன் வித்தையை காமிச்சுக்கிட்டு இருக்கான் பசங்களுக்கு. பசங்க பார்த்துட்டு மிரண்டாங்க. இதை பாருங்கடா சொல்லிட்டு காட்டுறான். பார்த்தா ஏகப்பட்ட சாப்பாடு சூப்பரா செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க சோரவா சொல்லவா வேணும். எப்பவும் போல நம்ம ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் கலீலா கம்பெனிக்காரங்களும் ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் லூஃபி எப்பவும் போல சாப்பாடு தானே கட்டிக்கிட்டு இருப்பான். சாப்பாடை கொடுங்கடான்னு சொல்லிட்டு ஜெயின்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. இதுல அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஏரியாவை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா மெரன் கப்பலை மட்டுமே செதறி கிடக்கு, சின்ன பின்னமா இருக்காங்க. எவன் அந்த இடத்த அடிச்சு நோக்கணும்னு தெரியல. சென்டர்ல ஒரே ஒரு கப்பல் மட்டும் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா மெரியா ஜோஸ் தான் காட்டுறாங்க. ஹெட் குவார்டர்ஸ்க்கு மேல ஒரு பெரியான இடம்னா அது மெரியா ஜோஸ் தான். அங்கதான் வந்து பெரிய எல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நேவிக்கு மெயினா ஆர்டர் கொடுக்கறதே இவங்க தான். உடனே ஒருத்தர் அந்த 5 எல்டர்ஸ்ல வந்து ஒரு நேவி ஆபீசர் சொல்றான், சார் நியூ வேர்ல்டுக்கு நம்ம அனுப்பின ஃபிளீட் எம்பிட்டு பேருமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அது மாதிரி ரெட் ஹேர் சாங்ஸும் எட்வர்ட் நியூகேட் ஆக்கா ஒயிட் பர்டும் வந்து இப்ப டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கிட போறாங்கன்னு சொல்றான். பார்த்தா அந்த ரெண்டு பேருமே எம்பரர். மொத்தம் 4 எம்பரர்ல இவனுக்கு ரெண்டு எம்பரர். எம்பரர்னா அந்த கடலை ஆள்றவங்க மாதிரி கிட்டத்தட்ட. ஆனா இவங்க யாருமே நம்ம பைரட் கிங் ஆகல. இந்த விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஐஸ்பர்க் தான் காட்டுறான். அதுக்கப்புறம் யாரை காட்டுறாங்கன்னா ஐஸ்பர்க் தான் காட்டுறாங்க. அந்த டிராயிங்கை வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். இனிமேல் வந்து வாட்டர் சவுண்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி வரைஞ்சிட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க இருந்து. அதுக்கப்புறம் யாரை காட்டுறாங்கன்னா அந்த ஒயிட் பேர்டு கப்பலையும் சாங்ஸ் கப்பலையும் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மேல இருந்து ஒரு சிக்னல் வருது. டே அது சாங்ஸ் தான் சொல்லிட்டு, சார் ரெட் ஹேர் சாங்ஸ் வந்து ஒரு மீட்டிங் கேட்டிருக்கான் சார், அனுப்பலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடே அவன் நம்மள மீட் பண்ண வாரானா, சரி வரட்டும்னு சொல்றாரு ஒயிட் பியர்டு. அவன் எனக்கு ஏதாச்சும் கொண்டு வந்திருப்பான்டா, கொண்டு வரட்டும் பூஸ்ட் தானே எடுத்துட்டு வரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னது என்டையர் ஃபிளீட்டையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த ரெட் ஹேர் ஒயிட் பியர்டு எதுக்கூட கான்டாக்ட் வைக்கிறாங்க. இதுவே தப்பா தெரியும்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. ஏய் இங்க இனிமேல் என்ன நடக்கும் தெரியாது, ஆனா எல்லாரும் லைன் அப் பண்ணி தயாராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். ஏன்னா ரெண்டு பேருமே எதிரி தான். ஒயிட் பியர்டுக்கு ரெட் ஹேர் சாங்ஸுக்கு சண்டை வரும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா சாங்ஸ் கப்பலோ ஒயிட் பியர்டு கப்பல் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. சாங்ஸ் இப்போ ஒரு எம்பரர் ஆகி பெரிய ஆளா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். கேப்டன் ரெட் ஹேர் இங்க வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே நியூ கமர்ஸ் நீங்க எல்லாம் தள்ளி போங்கடா, உங்களெல்லாம் அவனோட வருகை வந்து தாக்கு பிடிக்க முடியாது சொல்றான். நாங்க எதுக்கு பின்னாடி போன்னு சொல்றாங்க. சடனா உள்ள வரும்போது எல்லாரும் மயங்கி உள்ள ஆரம்பிக்கானுங்க. டே இங்க என்னடா நடக்கு, நாங்க ஏன்டா மயங்கி உழுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஆல்ரெடி சொன்னோம்ல இப்ப லேட் ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பேசுறவன் பேரும் மார்க்கோ. வீக்கானவங்களாம் வந்து இவன் முன்னாடி நிக்க முடியாது, அது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா உடம்புல இருந்து ஒரு ஹாக்கின்னு ஒண்ணு வந்து ரிலீஸ் பண்ணுவான். அந்த ரிலீஸ் பண்ணாலும் எல்லாரும் சாஞ்சிருவாங்க. அப்படிதான் சாஞ்சிட்டு வரானுங்க. முரட்டுத்தனமான ஹாக்கியை வச்சுட்டு தாண்டா வாரான்னு சொல்றான். வரும்போது கப்பல்ல ஒரு அடியை போட்டுக்கிட்டே வராம. சாங்ஸ் ஸ்ட்ரைட்டா வந்து ஒயிட் பீரியட் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். எனிமி ஷிப் முன்னாடி வராமல, அதனால என்னைய கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் சிரிச்சுக்கிட்டே வரான் ஒரு பக்கம். சரி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் கொஞ்சம் ஆல்கஹால் கொண்டு வந்திருக்கேன், சில விஷயத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றான். நான் உனக்கு சண்டை போட வரலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேச வந்திருக்கேன், அவன் ஹாக்கி எதுக்குடா இங்க பறக்க விட்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நீ ஒரு முட்டாளுன்னு சொல்லிட்டு ஒயிட் பீரியட் நக்கலா சிரிக்காரு. அவர் அவ்வளவு பெருசா இருக்காரு. டேய் ரெட் ஹேர் நீ என்ன பண்ணிருக்கன்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ கத்துறான். டேய் மார்க்கோ ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல உள்ள கமெண்டர் நீ ஏடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சாங்ஸ். வேணா என்னோட குரூல வந்து நீ ஜாயின் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு கேக்குறான். வாய முட்றான்னு சொல்லிட்டு மார்க்கோ கத்துறான். பாஸ் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டைமண்ட் ஹெட் கேக்குறான். அவன் தான் 3rd டிவிஷன் கமாண்டர். டேய் அவனுக்கு தான் சண்டை போட வரல விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பீரியடே சொல்றாரு. ஒயிட் பீரியடே வேற லெவலா இருக்காரு. வாரா கொஞ்சம் ட்ரிங்க்ஸை ஊத்திக்கிட்டு தான். அதுக்கப்புறம் அவருக்கும் கொஞ்சம் கொடுக்குறான். வெஸ்ட் ப்ளூல உள்ள சாக்கே வாடா. டேய் இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் உலகம் முழுக்க நான் சுத்திட்டு வந்திருக்கேன். இது வந்து என்னோட ஹோம் டவுன்ல உள்ளது, நான் பிறந்து வளரும் போது நான் குடிச்சது, அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றான். உன்னை அவர் இவன் சொன்னதுக்காண்டி குடிச்சு பாக்குறான். மோசம்லாம் இல்லடா நல்லா தாண்டா இருக்குன்னு சொல்றாரு. பார்த்தா சுத்தி எல்லாமே போயிட்டானுங்க. டே ரோஜர் கார்ப் செங்கக்கு நாங்கெல்லாம் அந்த காலத்துல உள்ள இறல உள்ளவங்கடா, அந்த மாதிரி கதையெல்லாம் வந்து இது வரைக்கும் எவனும் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றான் ஒரு பக்கம். ஆமா இது வரைக்கும் 22 வருஷம் தாண்டிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாங்ஸ். நீனும் இந்த லேடர்ல நிறைய ஏறி வந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். கோல்டு டி ரோஜர் ஷிப்ல இருந்தவன் தானடா, அவனோட அப்ரண்டிஸ் தானே நீ சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சாங்ஸே கோல்டு டி ரோஜர் ஆளுதான். ரோஜரும் நானும் ஏகப்பட்டதா சண்டை போட சமயத்துல நீனும் அங்க
இருந்தடா உடனே நான் ஏதோ பாத்துருக்கேன்னு சொல்றான் அவன். ஒயிட் பீர்டு வந்திருக்காருடா, நம்ம ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு, இனிமேல் இங்கிருந்து தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பக்கியும் சாங்ஸும் ஒன்னதான் இருந்திருப்பான் அந்த சமயத்துல. உடனே சடனா வந்து ஒயிட் பீர்டு நக்கலா சிரிக்காரு. அந்த சிவப்பு மூக்கனால உன்னோட வாழ்க்கையை கொஞ்சம் தலையில மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு பக்கம். அடே பக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் சொல்றான். ஏன்னா பக்கியால ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கும். எங்களோட கேப்டன் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் நானும் அவனும் தனித்தனி வழியை பார்த்துட்டு போயிட்டோம், இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றான் அவன். பக்கி என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லி இருந்திருப்பான் அந்த சமயத்துல. நான் ஒன்னும் உன்னோட ஆள் கிடையாடா, நான் போறேன்னு சொல்றான். ஆனா இன்னும் பைரட்ஸா தான் இருக்கான். ஆனா இப்ப எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்றான் சாங்ஸ். பார்த்தா பக்கி ஒரு சின்ன பைரட்ட ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். பழைய கதைலாம் முடிஞ்சிருச்சுடா. ஆனா இப்ப வந்து நீயும் ஹாக்கையும் சண்டை போடுறது வந்து இப்போ ஒரு லெஜெண்ட் லெவல்ல இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டான்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். ஈஸ்ட் ப்ளூல உன்னோட கையை இழந்துட்டு நீங்க வரும்போது, அது இந்த கடலுக்குள்ள வரும்போது உன்னை பார்த்து ஏகப்பட்ட பேர் சர்ப்ரைஸ் ஆயிதாண்டா நினைச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். எந்த எதிரிட உன் கையை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலை சிரிச்சு கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த கையா அப்படின்னு சொல்லி சாங்ஸ் யோசிச்சு பாக்குறான். பார்த்து அந்த கையை அவன் லூஃபி கண்டி தான் விட்டுருப்பான். நீ சடனா பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் ஒரு புது எறா காண்டி விட்டுட்டு வந்தேன்னு சொல்றான் அவன். சரி இதை பத்தி நீ எது கவலைப்படல, அது வரைக்கும் ஓகேன்னு சொல்றாரு ஒயிட் பியர்டு. உனக்கு ஒண்ணு தெரியுமா ஒயிட் பியர்டு, நான் ஏகப்பட்ட பேட்டில பார்த்திருக்கேன், ஏகப்பட்ட ஸ்காரையும் பார்த்திருக்கேன். ஆனா எப்பவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது இது ஒண்ணுதான் சொல்லிட்டு அவன் கண்ணு பக்கத்துல இருக்கிறத காட்டுதான். சிங்கம் பறந்த மாதிரியே இருக்கும். இந்த ஸ்கார் ஒன்னும் நான் ஒன்னும் அட்வென்ச்சர்ல போயில வாங்கினதும் கிடையாது, ஹாக்கை கூட சண்டை போட்டது வாங்கினதும் கிடையாது. வாளுதான் ஒருத்தர் இதை கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பிளாக் பியர்டு டீச்சுன்னு சொல்றான். அதனால இனிமேல் என்னோட காடை மட்டும் இழக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். இப்ப நான் எதை பத்தி பேசுறேன் உனக்கு தெளிவா புரியுதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் உன்னோட கப்பல்ல வந்து கேப்டன் ஆனதும் கிடையாது, எந்த இதுல கமாண்டர் டிவிஷன் ஹெட் ஆனதும் கிடையாது. ஆனா எப்பவுமே உன்னோட ஷேடோக்கு பின்னாடி தான் வாழ்ந்துகிட்டே இருந்தான்னு சொல்றான் அவன். லூஃபி முதல்ல ஒருத்தனை பார்த்துருப்பான்ல, அவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் எப்ப அவனுக்கு பவர் கிடைச்சிச்சோ அப்பமே அவன் மூவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவன் டாப்புக்கு வந்து ஏம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். அது ஓன் வில்ல நோக்கி போறான்னு சொல்றான். அவன் உன்னோட பொசிஷனை பிடிக்க கண்டி எந்த எல்லைக்குனாலும் போக தயாரா இருப்பான்னு கூட தெரிஞ்சுக்கோன்னு சொல்றான் சாங்ஸ். இப்ப நீ என்னதாண்டா பேச போற, என்னத்துக்கு நீங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏச ஸ்டாப் பண்ணு, நான் அதுக்கு இங்க வந்தேன்னு சொல்றான் அவன். அவன் ரொம்ப எங்கான ஆளு, செகண்ட் டிவிஷன் கமாண்டர் கூட எனக்கு தெரியும் சொல்றான். ஆனா இருந்தாலும் நீ ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ இப்ப அவனை அனுப்புனது வந்து ரொம்ப முன்னாடியே அனுப்பிட்ட, அவங்க சண்டை போட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிளாக் பியர்டு டீச்சிட்டு இருந்து கொஞ்சம் தள்ளியே வை, அதைத்தான் உன்ட்ட சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்னோன்னு ஒயிட் பியர்டு நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓல்டு மேன் இதுக்கிட்ட நக்கலா சிரிக்காருன்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க வெளியே இருந்துகிட்டு. டீச் ஒன்று சும்மா போலடா, அவனோட குரூமிட்டையே கொண்டுட்டு போயிருக்கான்டா, அது சாதாரண வேலையாடா, என் குரூலே வந்து எந்த தப்பு பண்ணக்கூடாதோ அந்த தப்பு அவன் பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட இதுல வந்து அது ஒரு கோல்டன் ரூல்டா, அதை அவன் தாண்டி போயிருக்கான். இனிமேல் அவன் என்னோட ஷிப்லயும் இருக்க முடியாது, அவன் என்னோட பையனாவும் இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டீச் வந்து ஏன் இல்ல என்னோட பையன்ல ஒருத்தனை கொண்டுட்டு போயிருக்கான், அவனை சும்மா விடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நீ எல்லாம் என்னோட ரொம்ப சின்னவன்டா, நீ எடா எனக்கு பாடம் போட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொருளை தூக்கிட்டு வீசுறாரு. அசால்ட்டா சாங்ஸ் மூவாயி உட்காந்துருக்கான். அவர் பேச அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு அசால்ட்டா குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இது நீங்க இப்ப ஸ்டாப் பண்ணலனா எவனால இப்ப எது ஸ்டாப் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். டேய் நான் என்ன பயப்படுவேன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு ஒயிட் பியர்டு ஸ்வாட் எடுத்து ஒரு அடி அடிக்கிறாரு. பார்த்தா சாங்ஸ் சண்டை போடுறான். சண்டை போட்டனா மேல பெரிய ஓப்பனிங்கே வருது. டேய் இந்த ஓல்டு மேன் சாங்ஸ் என்னடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. யாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா, அவன் அவ்வளவு சீக்கிரத்துல சண்டை இழுக்கிற ஆள்லாம் கிடையாது, அவனை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்றான் மார்க்கோ. சரி அவனோட வந்து பேசுற வந்து கூடிய சீக்கிரத்துல முடிய போகுதுன்னு சொல்றானுங்க ஒரு பக்கம். ஆனா இவனுக்கு போட்ட சண்டையில மேல வானமே ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு டைமண்ட் பேசிக்கிட்டு இருக்கான். இதை பத்தி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா ஜாம்பாய் தான் காமிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ஏதோ டிராயிங் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சடனா பிராங்கில் ஒருத்தன் வரான். சார் நியூஸ் பேப்பர் வந்திருக்கு பாருங்கன்னு சொல்றான் ஒரு பக்கம். என்னி ஸ்லாபியை பத்தி மென்ஷன் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. என்னி ஸ்லாபியா என்னடா போட்டுருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளை பத்தி இதுல எதுவுமே போடுறேன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். என்னது நம்மளை பத்தி போடலையா, அப்ப நம்ம உயிரோட இருப்போம், நல்லா படிச்சு பாருன்னு சொல்றான் ஒரு பக்கம். இன்னைக்கு ஜோர் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டே இந்த பிராங்கி ஃபேமிலி காரணங்களும் தான் அங்க ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணானுங்க, என்னடா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு அவனோட கிராண்ட்பா வந்து இந்த இன்சிடென்ட் கொஞ்சம் மாத்தி சொல்லிருப்பாருன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. சடனா ரோபின் வச்சு பாக்குறா, இது கண்டிப்பா அவுக்கிஜி தான் பண்ணிருப்பாரு, இவரை என்னால புரிஞ்சுக்கிடவே முடியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சாஞ்சி சொல்றான், அப்படா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே வரலடா, அது வரைக்கும் அவங்க சந்தோஷம், நம்ம தான் பைரட்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எது நடக்கலன்னு சொல்றான் ஒரு பக்கம். நம்மளை பத்தி அவனுக்கு எப்படா எழுதாம இருப்பானுங்க, ஏன்னா நம்ம ஒரு வாரையே கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு சொல்றான் ஜோரோ. அங்க இருக்க பிளாக் வேற எரிச்சிட்டு வந்திருக்கோம், நம்மளோட பவுண்டி வேற இப்ப ஏறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோரோ. அப்பனா எனக்கு பவுண்டி வருமானு சொல்லிட்டு சோப்பர் கட்டிக்கிட்டு இருக்கான். பிக்கஸ்ட் ஒன்னா அது எனக்கு தண்டா வரும், வேற யாருக்கு வரும்னு சொல்லிட்டு சாஞ்சி பேசிக்கிட்டு இருக்கான். சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது பவுண்டி வருமானு சொல்லிட்டு நாமிலாம் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பிராங்கியை தான் காட்டுறாங்க. அவன் என்னன்னு பார்த்தா அங்க மரத்தை வச்சு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். ப்ரோ இங்க பாருங்க ஐஸ்பர்க் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க சொல்றாங்க. பிராங்கி நீ நல்லா வேலை பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஐஸ்பர்க். நீங்க என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு மத்தவங்க ஹெல்ப் தான் வேண்டாம் என்னோட ஹெல்ப் வேண்டாமான்னு சொல்லிட்டு ஐஸ்பர்க் கேக்குறான். டேய் என்னோட ஸ்பெஷல் வந்து உடைக்க வந்துடாதான் சொல்லிட்டு இருக்கான். ரிப்பீட்னு சொல்லிட்டு தவளை நின்னுக்கிட்டு இருக்கு. டேய் அந்த ப்ளூ பிரிண்ட காட்டுன்னு சொல்றான். டேய் டாம் ஒர்க்கர்ஸ் இங்க இருக்காங்கன்னா நாங்களும் வாரன்னு சொல்லிட்டு பாலியும் வந்துட்டாங்க. நாங்களும் பில்ட் பண்ண தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. முகிவரா காண்டி கப்பலை தயாரிக்க வந்துன்னு சொல்லிட்டு இருக்குதுல டாப் ரிஸ்ட்மன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் பேக் ஸ்ட்ரீட்டுக்கு நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஐஸ்பர்க். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஹெல்ப் பண்ண நாங்க வருவோம்னு சொல்றானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பிராங்கி அழுதுகிட்டு இருக்கான். காய்ஸ் உண்மையிலே நீங்க வேற லெவல்னு சொல்லிட்டு சூப்பர்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு நிக்கிறானுங்க. பார்த்தா வேற லெவல ஏதோ கப்பல் தயாரிக்க போறானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து சாஞ்சி வந்து லூஃபிட்டே சொல்றான். என்னது பிராங்கி நம்மளுக்கு கப்பல் செய்ய போறான் அதுக்கு காசு வாங்கலையான்னு சொல்லிட்டு. ஆமாடா நீ தூங்கிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். அப்பாடா எங்களுக்கு கப்பல்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி நான் ஷாப்பிங் போறேன் எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லிட்டு நாமி பார்க்க வரா. பார்த்தாங்க மொத்தமே ஒரே ஒரு நோட்டு கட்டு தான் இருக்கு வேற ஒண்ணுமே இல்ல. மண்டை வர உள்ள மாடிக்கிட்டு என்ன இவ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. உள்ளவே பார்த்துட்டு ஒரே ஒரு நோட்டு கட்டு தான் வச்சிருக்கா. சரிடா மிச்சம் வச்சிருந்த 100 மில்லியன் பெரிஸ் எங்கன்னு சொல்லிட்டு நாமி சிரிச்சுக்கிட்டே கேக்குறா. அதுவா பார்ட்டி வச்சோம்ல அதுல எல்லாத்தையும் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. நாமி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. என்னது கொடுத்துட்டியா என்னோட காசையடா கொடுத்தேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசுறாவா. எப்படிடா இவ்வளவு காசை ஸ்பெண்ட் பண்ணனு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. டவுன்ல இருக்க மக்கள் என்ஜாய் பண்ணாங்கல்ல அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்றான் லூஃபி. லூஃபியை விட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டாவா. மன்னிச்சிரு தெரியாதனமா யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டே அதை வச்சு தாண்டா நம்ம ஷிப்புக்கு பர்னிச்சர்லாம் வாங்கன்னு நினைச்சேன் ஏன்டா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு. உன்ட்ட எது காசு இருந்தா தர முடியுமான்னு சொல்லிட்டு திரும்பி லூஃபி கேட்கறான். திரும்பி நொறுக்கி எரிய ஆரம்பிச்சிட்டாவா. அதுக்கப்புறம் கடைசியா ஒரே ஒரு கெட்டு இருந்துச்சு அந்த கெட்டை வச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ண போயிட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு திசையை நோக்கி போறாங்க. ஜோரோவோ வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட முடியாது கிடைத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. See you bye.